ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன் அனிசம் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நம்மளோட கிரவுண்டு எப்படி பனி விழுந்து அழகாக இருக்கா பின்னாடி பார்க்கும்போது. பின்னாடி போடுறேன், இருங்க காட்டுறேன். அந்த சைட்லாம் ஆர்எஸ்பதி, அதெல்லாம் அழிக்கலை இன்னும். நாங்கள் இந்த இடத்த மட்டும் சுத்தம் பண்ணி அழிச்சு வச்சுருக்கோம். சென்டரில் இருக்கிறது ட்ராக் போடுற இடம் மட்டும். செடியெல்லாம் வளர்ந்துருச்சு. இந்த இடத்துலலாம் தண்ணி நிற்கும், அதெல்லாம் போக போக சரி பண்ணிடுவோம். சரி, ஓகே. என்னடா இத்தனை நாள் ஆளை காணோம் அப்படின்னா, கொஞ்சம் பர்சனலாக ஒரு எமர்ஜென்சி. அது போக நானுமே என்னோடய வேலைகளை ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு லோனை நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த முத்ரா ஸ்கீம் லோனுன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அது அலைய வச்சு இன்னமும் தள்ளி போட்டு இந்த மந்த் எண்டு வரையும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. டென்ஷன் ஆகுது, மீசை டென்ஷன் ஆகுதுன்ற மாதிரி டென்ஷன் ஆகுது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன செய்யலாம் அப்படின்றத யோசிக்கணும். இப்போ வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணி சம்பாரித்து என் கையில் இருக்க காசை வச்சு இதை ரெடி பண்ணணுன்றத என்னோடய ஆசை. மேக்ஸிமம் வந்து யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முடியாது போல். எல்லாத்தையும் வாங்கி அதை பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லிட்டேன், வாய் விட்டு சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்டு இதை பண்ண போகிறேன் அப்படின்னு. இருந்தாலும் அதை செய்கிறதுக்கு உண்டான தைரியம் எனக்கு வர மாட்டேங்குது. எங்கேயாவது தப்பாயிருமோ அப்படின்னு. இந்த இவர் கோபி சுதாகர்லாம் வந்து இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லி காசு வாங்கி அதில் ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சுனாலும் அது நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருந்தவங்க எல்லாரையும் பாதிக்கும், நம்மளையும் பாதிக்கும் அப்படின்றதுனால அந்த ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதுதான் இப்போ பிரச்சனை. மொத்த பணத்தையும் இதில் செலவு பண்ணிட்டோம். அடுத்து எடுத்து வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு பயம் தான். அதாவது எப்படின்னா, இதை செய்ய மாட்டேன்னு கிடையாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். என்னை நானே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றதுல கொஞ்சம் இழுத்துருச்சு. அது ஒன்று தான். ஏன்னா என்கிட்ட ஃபோன் ஒன்று தான் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சரி, இந்த லோன் வந்தது அப்படின்னா ஒரு லேப்டாப் வாங்கிடுவோம், அதில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடிட்டிங்காக அதில் பார்ப்போம், ஒரு ஆளை வச்சு கூட நம்ம கொஞ்சம் அடுத்தது பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அது நடக்கலைன்றப்போ ஒரு விரக்தி. 2வது வீடுமே இப்போ நான் இருக்கிறதுமே கொஞ்சம் பழைய வீடு. அதை மாறணும்னு சொல்லி எங்கள் அம்மா போய் வீடெல்லாம் கேட்டிருப்பாங்க போல். வீடு கிடைக்கல, சரியான வீடு. அது ஒரு ஏன்னா 8ஆந்தேதி பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு பார்த்துட்டு வந்ததில் வேற ஆளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வீடு பக்கத்துலேயே, மாறுறது வசதியாக இருந்தது. ஸோ அந்த ஒரு காரணங்கள்லாம் வந்து மன அழுத்தமாகி போங்கடா அப்படின்னு ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்படியே போட்டு என்னால் முடியலை. இன்ஸ்டாகிராம் வீடியோஸுமே போடலை, இதுவுமே ரொம்ப பண்ணலை, யூடியூப்புமே. இன்றைக்கி தான் அது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றினா, இப்போ நிறையா பேர் வந்து இந்த ரன்னிங்கை பற்றி வீடியோஸ் நிறையா போடுறப்ப ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன். நான் 8 பேஸ் 9 பேஸ் 10 பேஸ் அப்படின்றத இதுவாக நினைக்காதீங்க, தயங்குற மாதிரி நினைக்காதீங்க, நீங்கள் அந்த பேஸில் ஓடுங்க அப்படின்றது. ஆரம்ப கட்டத்தில் நானுமே அப்படி தான். தனுஷை பார்க்கும்போது, டேய் நான் போடியம் அடிக்கணும், ரேஸ் அடிக்கணும், இந்த ரேஸ் போகணும், அந்த ரேஸ் போகணும், இப்படி நான் டைமிங் குறைக்கணும் அப்படின்ட்டு அந்த ரேஸ் மோட்லேயே இருப்பான். ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் வருவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி 5 கிலோமீட்டர் ஓடணுமா, 10 ஓடணுமா, அதுவும் 5, 10, 15ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவேன் தவிர்த்து 7, 8 இந்த மாதிரி ஓட மாட்டேன். அதில் ஒரு இது எனக்கு. ஸோ இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். நான் அந்த ரன்னை முடிச்சதுக்கப்புறம் ஒரு திருப்தி இருக்கும், அதுவே போதுன்ற மாதிரி உட்காந்துருவேன். இது ஓவர் த பீரியட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஏரோபிக் இன்ஜின் சொல்லக்கூடிய நம்ம ஹார்ட்டும் லங்ஸும் நல்லாவே ட்ரெயின் ஆயிரும். ஸோ அது எப்படி இருக்கும்னா, நம்மளால் ஒரு டார்கெட் இப்போ 21 ஃபிக்ஸ் பண்ணுறோமா, ஈஸியாக கம்ஃபர்டபுளாக பண்ணணும்னு நினச்சிட்டிங்களா, அசால்ட்டாக முடிச்சுட்டு, என்ன டைம் ஜாஸ்தியாக இருக்கும், அசால்ட்டாக முடிச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு திருப்தியாக இருக்கலாம். இதில் இருக்கிற அட்வான்டேஜ், அதாவது ஈஸியாக ஓடுறதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கார்டியோ எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். அது போக நம்ம வந்து நியூட்ரிஷனுக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஷூக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா ஒரு ஷூவை வச்சு நம்ம ஸ்பீட் ரன் வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது, எதுவுமே செய்ய மாட்டோம். ஒரு ஷூவை வச்சு அதிக கிலோமீட்டர் கவர் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ஷூ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஈஸியாகவே ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 800, 1000, 1200 கிலோமீட்டர் வரையும் அதே ஷூலன்னா எப்படின்றப்ப நம்ம மைலேஜை பொறுத்து, எவ்வளோ மைலேஜ் போடுறோன்றதை பொறுத்து நமக்கு 6 மாதம் 8 மாதம், சில பேர் 1 வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் டாக்டர் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் இருக்கார், அவரெல்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஷூ மாற்றுவார். ஃபுல் மேரத்தான் பண்ணுறவர். பேஸ் வந்து 7 பேஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 7 to 7:30 பேஸ் இந்த மாதிரி ஓடுறாள். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் பீப்புள் இருக்காங்க, ரன்னை என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இது அவங்கவுங்க விருப்பம். ஆனால்
நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒரு காலகட்டத்துக்கு ஒரு தடவையும் இப்போ வந்து நம்ம 7 பேஸ் 8 பேஸில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை அதுலேருந்து ஒரு 10 செகண்டாச்சும் குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். வெறுமனே ஏரோபிக் இன்ஜின் சொல்லக்கூடிய ஹார்ட், லங்ஸை மட்டும் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் எல்லாமே நீர்த்து போகும். ஒரு 5 கிலோமீட்டர் ஆரம்ப கட்டத்தில் ஓடும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருந்தாலுமே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்னதான் 5 கிலோமீட்டர் ஓடினாலும் நமக்கு பெரிய பாதிப்பாக இருக்காது. கலோரி டெஃபிஷியன்சி சொல்லப்போனால் ரொம்ப கம்மியாக இருக்கும். முதல்ல 5 கிலோமீட்டர் ஓடும்போது எனக்கு 500 கலோரி பேர்ன் ஆச்சு. அதுக்கடுத்து ஓடும்போது 300 ஆச்சு, 250 ஆச்சு. இப்போ 10, 21லாம் ஓடினாலுமே முதல்ல எல்லாம் 21 ஓடும்போது 2000 கலோரி பேர்ன் ஆகும். இப்போ 21லாம் ஓடுனேன் அப்படின்னா அந்தளவுக்கு எடுத்துக்கிறது கிடையாது. நம்மளோட மெட்டபாலிசம் அந்த மாதிரி அடாப்ட் ஆயிரும். ஸோ அதனால ஒரு தடவையும் நம்மளோட ரன்னை இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம லோடு இம்பேக்டை உடம்பு டிஷ்யூவோட ஏற்றுக்கிறோம், போன்ஸ் ஏற்றுக்கிறோம், அதில் இருக்க டெண்டான்ஸ் தசை நார்கள் வந்து ஏற்றுக்கிறோம். இது எல்லாம் நமக்கு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த இன்ஜுரி ஜோனுக்குள்ளே நம்ம போவோம். என்றைக்கு நம்ம பேஸை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறோமோ அப்போ தான் நம்ம இன்ஜுரி ஜோனுக்குள்ளே போவோம். அப்போ தான் உடம்பு இன்னமும் ஒரு க்யூரிங் பண்ணுற மாதிரி, ஒரு கட்டடத்தில் தண்ணி அடித்து க்யூரிங் பண்ணுற மாதிரி இன்னும் வலுவாகும். நம்மளோட ஹார்ட் லங்ஸோடு சேர்ந்து உடம்பும் திடமாகிறதுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது முக்கியமான ஒன்று. ரெண்டுமே வேறு வேறு. அதாவது ஏரோபிக் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஜோன் 2லேயே பண்ணுறது, ஈஸி ரன்னில் பண்ணுறது, 8 பேஸ் 9 பேஸில் பண்ணுறது, 7 பேஸ் 6 பேஸில் பண்ணுறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இது வேறு செக்மெண்ட்டு. ஸ்பீட் ரன் VO2 மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது, இன்டர்வல் செஷன் பண்ணுறது, டெம்போ ரன் முக்கியமாக அது பண்ணுறது, இது எல்லாமே நம்ம உடம்பு வந்து அந்த லோடை தாங்க வைக்கிறதுக்கு வேறு மாதிரி செக்மெண்ட்டில் மெட்டபாலிசத்தை ரெடி பண்ணுறது, உடம்பு ரெடி பண்ணுறதுன்றது. ஸோ இது ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பிக்கிறாமல் தேவைப்படுற ஆள் ஈஸி ரன் மட்டும் எனக்கு போதும்னு நினச்சாலும் அவங்க அதை அந்த ஜோனுக்குள்ளே இருக்கட்டும், அது தப்பு கிடையாது. இப்போ நம்ம இதையும் சேர்ந்து பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ஜுரி ஜோனுக்குள்ளே வரும்போது உடம்பு தன்னைத்தானே தகவமைச்சு அடுத்த மூமெண்ட்டுக்கு ரெடி ஆகும். சரியா, இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னை வந்து மைண்ட்லேருந்து அன்லாக் பண்ணி அந்த ஜோன்லேருந்து இதுக்குள்ளே என்னை கொண்டு வந்தது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த மாதிரி அடுத்து லெவலில் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் 5K ஓடி இருப்பீங்க, அப்புறம் 10 கிலோமீட்டர் ஓடி இருப்பீங்க, 21 ஓடி இருப்பீங்க. 21லாம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தாண்டா அப்படின்ற ஒரு மிதப்பு இருக்கும். அப்புறம் ஃபுல் மேரத்தான் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்தா பார்த்தியா ஃபுல் மேரத்தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு தெனாவட்டம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா அல்ட்ரா மேரத்தான் இருக்குது, நாள் கணக்காக மாதக்கணக்காக ஓடுவாங்க, 5000 கிலோமீட்டர் ஓடுவாங்க, அயன்மேன் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்டது எண்டூரன்ஸ் ஸ்போர்ட்டில் எண்ணிலடங்கா ஸ்போர்ட் இருக்குது, எண்ணிலடங்கா வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன்று தாண்டி போக அடுத்துன்னு நம்மளை நாமளே வருத்திக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரே வட்டத்துக்குள்ளே சுற்றுற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால அடுத்து தேடி போகணும். இது வந்து நமக்கு எப்படின்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டையும் அதே சமயத்தில் வந்து ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். எந்த இடத்துலையும் தோண்டு போகாமல் இருக்கிறதுக்கும் உதவி பண்ணும். இப்போ நானுமே ரொம்ப சோர்வாகி உட்காந்துருந்து இந்த ஒரு 10 நாளில் இருந்தாலுமே அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த ரன்னிங்கை தான் நான் டூலாக யூஸ் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறது, திருப்பி ஓடுறேன், திருப்பி நான் ரீகெயின் ஆகிட்டு என்னால் முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு திருப்பி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, சோர்ந்து போகாத, இன்னும் அடுத்தடுத்து நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால. சரி, ஓகே, இன்றைக்கி காலையில் 6:20 ஆச்சு. நான் அங்கே போய் நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் போய் அங்கே போய் ஓடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இங்கே ஓடலை, இந்த இடத்துல ஓடலை. பசங்களோட சேர்ந்து ஓடிட்டு அப்படியே வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வரேன் நான். வாங்க பார்ப்போம். இப்போ கொஞ்ச நாளாக 6:30 மணி ஆயிடுது நான் கிரவுண்டுக்கு போகிறதுக்கு. ஏன்னா ஒரு வாரமாகவே கிளைமேட் நல்லா இருக்குது, மழை வருது, மேகமூட்டமாகவே இருக்குது. ஒரு கல்ப்பில் அடிச்சிடறோம். EWA நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஆப்பிள் சோர் ஃப்ளேவரா? ஆமாம், சோர் ஆப்பிள் ஃப்ளேவர். சாவி எல்லாம் வெளியில் இருக்குது, பேக் வெளியில் இருக்குது, மேட் எடுக்கணும். மேட் எடுத்தாச்சு, வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியதான். பார்த்தீங்களா, எனக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் கடையை போட பார்க்குறான். இங்கே பாருங்க, நம்மளால ட்ரில்ஸ் பண்ணுறான், அதை ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், கரெக்ஷன் பண்ணுறாங்களாம்.
ஆமாம் ஸ்பாட் ரொம்ப நாள் ஆச்சு. ஆவரேஜ் அகாடமியா? வழக்கம் போல் இப்போ கோரஸ் பேஸ் 3 போலார் ஹச்டன் ஹார்ட் ரேட் மானிட்டரு ஸ்லீவு, அப்புறம் ஐடாஸ் சிஓஎஸ்எல் நியான் கலரு. ஸோ இன்றைக்கும் ஜோன் 2 தான் பண்ண போகிறேன். நேற்று ஜோன் 2 கிடையாது, நேற்று வந்து ஜோன் 3ல் பண்ணேன் நான். ஜோன் 3 ஜோன் 2 ஜோன் 3 ஜோன் 2 இப்படியே மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அடுத்த வாரத்துலேருந்து ஸ்பீடு ஆரம்பிக்கணும். திடீர்னு உடம்பு முடியாமல் வந்துருச்சு, அதனால் திருப்பி இதே மாதிரி ஜோன் 2லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ ஃபார் 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஹார்ட் ரேட் வந்து 140 இருக்குது. 630 பேஸ், சாரி 615. 10th கிலோமீட்டரு முடிய போகுது. 145 ஆவரேஜ் பிபிஎம் இப்போதைக்கு இருக்குது. ஒரு 100 மீட்ரு முடிஞ்சு. 630 ஆவரேஜ் பேஸு, 144 ஆவரேஜ் பிபிஎம். கேடன்ஸ் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். 162 169 மேக்ஸ். எங்கே பெயின் வந்தது உனக்கு? அக்கிலியஸ் டென்ஷன் அது கிடையாதுடா, இந்த இடத்துல அடிச்சுடா. எங்கே? அது சின்போன்டா டேய். இந்த இடம் தானே சின்போன் வந்துடும். சின் ஸ்பிளிட் எல்லாமே சுற்றி இருக்கிறது எல்லாமே சின் ஸ்பிளிட். கொஞ்ச நேரம் விட்டானே சரியாயிடுச்சு. அது அப்படி தான். சின் பெயினை பொறுத்த வரையும் அப்படி தான். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓடும்போது ஒன்றும் தெரியாது. ஓடி முடிச்சதுக்கு நடக்கும்போது இந்த மாதிரி. மக்களே இங்கே பாருங்க, நம்ம தனுஷ் வந்து சரி ஒய்ஃபு, தனுஷ் ஒய்ஃப் வந்து அவனுக்கு முடி இருக்கிற மாதிரி இப்போ ஏஐயில் போட்டு பாருங்க ஆள் எப்பா கலர்லாம் அடிச்சிடுறான் அவனை. 6 பேக் வேறு வேறு 1 2 3 4 5 6 7 8 பேக்ஸ் இருக்குடா. ஆம்ஸ் எல்லாம் புடைக்குது வார். சா இது வல்லவா பாடி. வடிவேல் ஒரு படத்துல அந்த இதை வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி எனக்கு நானே இப்படி பண்ணிக்கிற வேண்டியதுதான். என்ன வந்த மாதிரியும் தெரியல, போன மாதிரியும் தெரியல. இப்படியே மனசுல நினைச்சுக்கிட்டு நீ எப்படி வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணுவேன்னு மனசார அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்க. அது மாதிரி நானும் இப்படியே கனவுலே வாழ்ந்துக்கிற வேண்டியதான். இதுல 2 பேத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்டா உனக்கு வந்து வளர்ந்துடா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். என்ன ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணிடுவோம். அகாடமி டெவலப் பண்ணோடனே உனக்கு முதல் வேலையே அதான்டா. அகாடமி அக்கில தானேப்பா இருக்கு. இதுன்னு ஏதாவது கண்டென்ட் சொல்கிறேன் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமுக்கு. உனக்கு நேற்றே சொன்னேன் இல்லை. இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிஞ்சு மிதுன்னு நாளையிலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வாடா. இன்னும் எத்தனை நாள் லீவ் இருக்குது? 15 நாள். 15 நாள் லீவை நீ ஓடவில்லை விளையாடலை அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டடா நீ. ஆனால் சரி ஓகே, இன்றைக்கு உண்டான விளாக் முடிஞ்சு. 10 கிலோமீட்டர் ஓடினேன் நான். இந்த வாரம் முடிவோடு சேர்த்து ஜோன் 2 ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணுறதில்ல, அதை குறைச்சிட்டு அடுத்த வாரத்தில் இருந்து ப்ராப்பராக வந்து ஃபுல் மேராத்தனுக்கு ட்ரெயின் பண்ணுறது, மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்பீடு ஒர்க் அவுட்டு இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ அதுக்குண்டான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து கன்சிஸ்டண்ட்டாக போட ஆரம்பிக்கிறேன் நான். லோன் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏதாச்சும் அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட் என்னவோ அதை நம்ம தேடி பார்ப்போம். சரி ஓகே பாய்.